மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் வணக்கம். ஊடக நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் உயிருக்கு நிகரான தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன். யமன் கட்டளை, இது இறைவன் கட்டளை. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா அன்பு டான்ஸ் மூமெண்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கமல் சார் ஞாபகம் வந்தாரு. அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தீங்க அன்பு. நிச்சயமாக பெருசாக வருவீங்க, கவலைப்படாதீங்க. உங்கள் அப்பா அவங்க கூடவே இருக்காரு, நாங்கள்லாம் அங்கே கூட இருக்கோம். மிக அற்புதமான டான்ஸ் மூமெண்ட்டு, மிக அற்புதமாக அழகு. ஒரு தமிழ் ஹீரோ, அதான் பிரச்சனை இங்கே நம்ம நாட்டில். தமிழனா இருக்கக்கூடாது, என்னமோ தெரியல தமிழ்நாட்டில் தமிழ்நாடு இருக்கக்கூடாது. ஓகே, அதை மீறி அன்பு வந்து மிகப்பெரிய டாப் ஹீரோவாக வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இயக்குனர் மிக அற்புதமாக இயக்கியிருக்காரு, மிக அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஒவ்வொருலையும் செதுக்கியிருக்காரு. பாடல்லாம் மிக அற்புதமான வரிகள். முன்னாடிலாம் காசே தான் கடவுளடா அப்படின்னு ஒரு பாட்டு வரும், ஜெமினி கணேசன் படம், சக்கரம்னு அந்த படம் பேர். இந்த படம் காசு இருந்தால் தாங்கிறது, அதாவது இதை விட மேலே யாரும் சொல்ல முடியாது. எல்லாரும் முகமுழுப்பாங்க பாருங்க இந்த பாட்டை. இந்த மாதிரி ஒரு அதிகமாக அற்புதமாக மியூசிக் டைரக்டர் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கைத்தறி கொடுத்துக்கலாம். ஏன்னா உண்மையில் ரொம்ப பண்ணியிருக்காரு. அப்புறம் தயாரிப்பாளர் வந்து ஸ்கூல் காலேஜ்லாம் வச்சு நடத்துகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பொண்ணுக்காக படம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க, மக்களுக்காக எடுத்திருக்காரு. ஆனால் அந்த பொண்ணை கூப்பிட்டு வராமல் போயிட்டீங்கன்னு தான் எங்களுக்கு வருத்தம். அந்த பொண்ணுக்கு எங்கள் வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. ஸ்கூல் இருந்தாலும் ஒரு நாள் லீவ் போடலாம் சார், நாங்கள் ஸ்கூல் படிக்கவே இல்லையே, இல்லை ஒரு நாள் லீவ் போடலாங்க. அப்புறம் வந்து இந்த கலைப்புலி சேகரனை உண்மையிலே வந்து எந்த இதாங்களும் அவருக்கு நிறைய வேலை இருக்குதான். அவர் அப்போ வந்து சொல்லிட்டு இருக்காரு, வேலை இருக்கு வேறு மீட்டிங், அவங்க அவர் தலைவராக இருக்காரு மீட்டிங்கு. அதையும் மீறி உட்காந்துருக்கேன். அண்ணன் சீக்கிரம் முடிச்சுக்கிறேண்ணே. அண்ணன் வந்து நல்லா இருக்கணும், நீங்கள் உடற்பயிற்சி பண்ணுங்க. அப்புறம் குணா சார், அவர் என்னோட நண்பர். இயக்குநர்களை ரொம்ப எல்லாரும் பேசுனீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் ஹீரோயினும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஏதோ பார்த்த முகமாக இருக்குது. பழைய ஆர்டிஸ்ட்டு, நல்லா ஃபேமஸ் ஆர்டிஸ்ட்டை பார்த்த மாதிரி இருக்குது உங்களை பார்க்கும்போது. அந்த மாதிரி நீங்கள் வரணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுவீங்கன்னு சொன்னார். அது ரொம்ப வாழ் பண்ணுவீங்களாமே சொன்னாங்க. அப்புறம் கார்த்திக் ராஜா கேமராமேன் சார், நாங்கள் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்களுக்கெல்லாம் ஒரு ரொம்ப நல்ல மனிதர் அவர். சந்தோஷண்ணே, நீங்கள் வந்ததுக்கே மகிழ்ச்சி. வெக்கப்படுவார் ரொம்ப, ஆனால் மேலே வாங்கினேன், ரொம்ப வெக்கப்படுறாரு. அப்புறம் அர்ஜுன் இந்த உடம்பை வச்சு இந்த டான்ஸ் ஆடிருக்காரு. ரொம்ப இது. ஆனால் உடற்பயிற்சி பண்ணுங்க, இதே ஸ்பீடாக இருக்கலாம். கொட்டாச்சி ஒரு நல்ல மாமனிதர், கொட்டாச்சிலாம். அத்தனை பேருக்கும் நன்றி கலந்து வணக்கம் சொல்லிட்டு, பாடல் ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காரு நம்ம சினேகன் சார். சினேகன் சார் பாடல் ரொம்ப அற்புதம், எல்லா பாட்டுமே அற்புதம். டான்ஸ் மாஸ்டர் மிக அற்புதம், கேமராமேன் அற்புதம், எடிட்டிங் அற்புதம். டோட்டலாக யமன் கட்டளை, இறைவன் கட்டளை. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பத்திரிகை நீங்கள் தான் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா மயில்சாமி நானும் கிட்டத்தட்ட 1983 அப்படின்னு நினைக்கிறேன். நான் குன்றத்தூர்ல இருந்தேன். அப்போ 83 78 80 சம்திங் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த குன்றத்தூர் வர எங்கள் வீட்டுக்கு. அவ்வளோ நல்ல மனிதர். நான் படம் டைரக்ட் பண்ணும்போது அவரே கேட்டார், நான் வந்து நடிக்கிறேன்னு சொன்னார். வெகு வேகமாக அந்த படத்தை நடிச்சு கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்மளோட போயிட்டாரு. ஏன் போனதில்லை, இறைவன் சீக்கிரம் கூப்பிட்டாரு, நல்லவங்க சீக்கிரம் கூப்பிட்டுவாரு. எல்லாம் நல்லா விஜயகாந்த் சார் சீக்கிரம் போயிட்டாரு. அதுக்கு நாங்கள் நல்லவங்க இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. அவன் நான் 200 வயசு வரைக்கும் இருப்பேன். என்னடா அது இவர் மட்டும் 73 எப்படியே இருக்காரு அப்படின்னு நினச்சிக்க போறேன். அதனால நான் சித்திரவழி பாட்டில் இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. அதனால சொன்னேன். ஏதோ ஒரு செயலில் குரல் வருது, பரவாயில்ல இருக்குது, என்னன்னு தெரியல. ஓகே, இந்த படம் மிக பெரிய வெற்றி அடைய நான் வணங்கும் எனக்கு சித்த பெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகி இந்த வெற்றி விழாவுக்கும் நம்ம எல்லாரும் சந்திக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து படம் எடுக்கிறீங்க சார், இன்னும் தொடர்ந்து படம் எடுக்கிறீங்க. உங்கள் பொண்ணுக்காக மட்டும் இல்லாமல் மக்களுக்காக எடுங்க. ஏன்னா மக்களுக்கு நிறைய தேவை இருக்குது. இப்போ இன்னைக்கு எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு அம்மா வெட்டுறான், பொண்டாட்டி வெட்டுறான், எல்லாரையும் வெட்டுறான். தண்ணி அடிச்சுட்டானா ரோட்டில் போகிற யாரையும் விடுறதில்ல, கழுத்து அறுத்துட்டு ஒருத்தர் மசாலா மாதிரி குக்கரில் வச்சு வேக வச்சுருக்கான் பாடியை. கண்டுபிடிச்சிட்டாங்க போலீஸ், அதாவது விஷயம் கண்டுபிடிச்சிட்டாங்க வச்சுங்க. ஆனால் என்னன்னா போதை, அந்த போதை இல்லாமல் இருக்கணும் என்னங்கிறக்காக நம்மெல்லாம் படம் எடுப்போம். நான்லாம் இப்போ 3வது படம் டைரக்ட் பண்ணிக்கிட்டுங்க. தண்ணி அடிக்கிறவங்க சீன் வைக்கவே மாட்டேன்.
செத்து போனால் கூட பரவாயில்ல, வைக்க மாட்டேன். ஒரு படம் நடித்தேன், இப்போ போய் கமிஷனாக நடித்தேன். கடைசியாக ஒரு குடிச்சிட்டு ஒரு சின்ன பொண்ணை ரேப் பண்ணுமா. நான் சொன்ன ஒரே வார்த்தை, என்ன செலவு பண்ணி நான் தந்துடுறேன், எனக்கு இந்த சீனை வேணான்ட்டு வந்துட்டேன். ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்தவனா, அவர் என்னென்ன பண்ணணும்னு சொன்னார், எப்படி இருக்குன்னு நினைச்சாரு. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் டீ சாப்பிடல, வெத்தலை பார்க்கல, தண்ணி அடி, எந்த பழக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அது ஒழுக்கம். இந்த சினிமாவில் நிலைச்சு நிற்கணும்னா ரொம்ப தேவை ஒழுக்கம். அப்புறம் சாப்பாடு, உடற்பயிற்சி, எல்லாருக்கிட்டும் அன்பா பேசணும், அவ்வளவுதான். இது மட்டும்தான் உலகத்துல, வேற எதுவுமே கிடையாது. இன்று இருப்போர் நாளை இல்லை, நாளை இருப்போர் இன்னொரு நாள் இல்லை. அதான் உண்மையான விஷயம். இருக்கிற வரைக்கும் நல்லதே செய்வோம், நல்லதே கேட்போம், நல்லபடியா நடப்போங்கிறத சொல்லிட்டு எவன் கட்டளை சுரேஷ் சார் வேற அங்க உட்காந்துருக்காரு, ஒரு இயக்குனர். அவர் நிறைய ஃபங்க்ஷன் பண்ணிட்டு மக்களுக்கு நிறைய நல்லது பண்றாரு. எழுதுங்க சார், உங்களுக்கு தான் சார். என்ன பேரும் சொல்லிட்டேன், ராஜேஷ், சாரி சுரேஷ்னா ராஜேஷ். ஓ ராஜேஷ் சார், ராஜேஷ் சார். இப்போ ஒரு 8000 பேரை வச்சு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாரு, மக்களுக்கு தேவையான மண்ணும் மரபும் அப்படின்னு பண்ணாரு. ரொம்ப சந்தோஷம். எப்பவும் சொல்ற மாதிரி இந்த விழா சீக்கிரம் முடியணும், ஏன்னா எல்லாருக்கும் வேலை இருக்கு. அதனால இந்த படம் மீண்டும் பத்திரிகையாளர் உங்ககிட்ட தான், நீங்க தான் இந்த படத்தை அன்பை ஒரு மிகப்பெரிய இடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. மயில்சாமி சார்பாக உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நிச்சயமா அந்த படத்தை நிறைய வெற்றி படமா நீங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சிட்டு, அம்மாவும் அப்பாவும் மதிங்க. உலகத்துல அம்மா அப்பாவுக்கு மிஞ்சி தெய்வமே கிடையாது. தாய் தான் பெண் இனம், மிகப்பெரிய உயர்ந்த எண்ணம். அந்த பெண் இல்லாம யாருமே கிடையாது. அந்த பெண்களை மதிங்க. என்னமோ சொல்றாங்க ரோட்ல, அப்படி இப்படி சொல்லி போடுறாங்க. அதெல்லாம் குழந்தைங்களுக்கு நம்மளே சொல்லி வளர்ப்போம். பெண் தாய்க்கு சமானம் அப்படிங்கிறத நம்மளே சொல்லி வளர்ப்போம். தந்தை வானம், பூமாதேவி தாயின்னா தந்தை வானம். வானம் இல்லாம பூமி இல்லை, பூமி இல்லாம வானம் இல்லை. இந்த 2 பேர் இருந்தால் தான் உலகம் நல்லா இருக்கும். இந்த 2 பேரையும் மதிக்கணும். அதுக்கப்புறம் குரு. எல்லாத்துக்கு மேல இந்தியனா பிறக்கிறதுக்கு ரொம்ப கொடுப்பினை வேணும். நம்ம எல்லா நாட்டையும் பார்க்குறோம், எல்லா நாட்டுக்கு போறோம். இந்தியா மாதிரி ஒரு சிறப்பான வாழ்க்கை யாருக்கும் இருக்காது. சில பேர் அப்படி இப்படி இருக்கலாம். அதுவும் தமிழன், இன்னைக்கு இத்தனை சித்தர்கள் நம்ம தமிழ்ல மருத்துவமா இருக்கட்டும், மொழிகளா இருக்கட்டும். இன்னைக்கு இப்போ நம்ம தமிழக முதலமைச்சர் சொன்னாரு, 5600 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடியே பறக்கிற குதிரை கண்டுபிடிச்சாங்க. கூடு விட்டு கூடு பாயிருது. சித்தர்கள் காட்டுல சிங்கத்தை புலியெல்லாம் அப்படியே நிக்க வைக்கிறது, கடிக்காது, அப்படி நோக்கு வருமோ. இந்த மாதிரி பல கலைகள் கண்டுபிடிச்ச நம்ம தமிழ் சித்தர்கள் அந்த நாட்டுல பிறந்திருக்கிறது ரொம்ப புண்ணியம், ரொம்ப சந்தோஷம். அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெயஹிந்த். செல்லம்மாள் மூவி மேக்கர்ஸ், கார்த்திகேயன் சார், ஃபர்ஸ்ட் மை ஹார்ட்ஃபெல் தேங்க்யூ சார். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இந்த படம் இந்த அளவுக்கு இங்கே வந்திருக்காது. ஸோ அது உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் மேலே இருக்கோம் திரை அவங்க சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே இருக்கும், இனிமேலும் இருக்கும்னு நம்புகிறேன். இதை எப்படி ஆரம்பிக்கிறது, ஃபர்ஸ்ட்லன்னு சொல்கிறேன். யமன் கட்டளை. ஒரு நாள் கம்பெனியில் மேனேஜர் ஃபோன் பண்ணிட்டு கதை சொல்லணும்னு கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு. சரி ஓகே, போய் பார்த்தா அப்பா அண்ட் சன் அந்த பாண்டே ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எங்கள் அப்பா நானும் வீட்டில் அப்படி தான் இருப்போம். போனோடனே அவர் கதை, அதுக்கப்புறம் இவர் டைரக்டர் அங்கிள் சுப்பையா அங்கிள் கதை சொன்னார். எனக்கு அதை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் பிடிச்சிச்சு. சரி ஓகே, கதை சொன்ன நல்லா இருந்துச்சு, சரி பண்ணலான்னு ஒத்துக்கிட்டு அங்கே தான் என்னோட நண்பர் அர்ஜுனோட ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அடுத்த ஒரு பாசிட்டிவ் பர்சன் பார்த்தோன்னே சரி ஓகே படம் பண்ணலாம். ரைட்டு, எத்தனை நாள் ஷூட்டிங்னா 35 நாள். ஓகே, எங்கன்னா லோக்கலில் தான் ஷூட்டிங். போயிட்டு நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் டே போயாச்சு. அங்கே போனே யாரை ஃபர்ஸ்ட் பூஜையில் சந்திக்கிறேன்னா நம்ம கேமராமேன் சார், கார்த்திக் ராஜா சார். அவரை பார்த்தோன்னே அவர் பேசுகிற ஸ்டைல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் பார்ப்போண்ணே, சரி நான் பார்த்துருக்கேன், அப்பா கூட எல்லாம் பார்த்துருக்கேன். ஓகே ஓகே. அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, அலையில் ஓய்வதில்லை படத்தில் கார்த்திக் சார் அப்போ ஒர்க் பண்ணி இந்த அப்பா பையன் காம்பினேஷன் கடைசியில் பார்த்து இப்போ மயில்சாமி பையன் உனக்கு நான் கேமரா பண்ண போகிறேன். சரி ஓகே சார், ஓகே ஓகே நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பாரு. அவர் என்ன நினச்சிட்டாரு, சரி ஓகே பசங்க நம்ம சொல்கிற பிடிச்சலாம் கேட்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஃபர்ஸ்ட் டே பேசிட்டே இருந்தார். அவருக்கு கார்த்திக் சார் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எஜமான் படம் பண்ணேன், அந்த படத்துல நடந்துச்சு. அப்புறம் கேப்டன் கூட படம் நினச்சி நிறைய ஷேர் பண்ணிட்டே இருப்பார். ஸோ அவர் சொன்னார்ல சார், இப்போ யாரோ பேசும்போது சொன்னாங்க சிங்கிள் டேக் அப்படின்னு அவர் எப்பவுமே ஃபார்மேட் வச்சுப்பார் எப்பவுமே மைண்டில். இங்கே உடஞ்சி போச்சு. ஒரு நாள் ரெண்டாவது டேக், அப்புறம் 3ஆவது டேக்கு 4ஆவது டேக் மாறிட்டே இருக்கு. டக்குன்னு ஒரு நாள் டென்ஷன் ஆகி அவரே கார்த்திக் சார் ஏய் அன்பு, ஏய் அர்ஜுன் பாரு டென்ஷன் ஆகிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னேன்.
சரி இந்த மாதிரி டென்ஷன் ஆகுதுங்க, பயப்படாதீங்க, நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறோம் அப்படின்னோடனே சரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறையா விஷயம் நிறையா சொல்லி கொடுத்து அழகாக வேலை வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி சூப்பராக எங்களை வந்து சூப்பராக, அதனால யார் ஒருத்தர் நம்ம சொல்லி கொடுக்குறாங்களோ அதை கேட்க மாதிரி தான் நம்ம கற்றுப்போம். ஸோ அது மாதிரி நல்ல ஒரு டீச்சராக இருந்தார். அதுக்கப்புறம் வந்தால் நம்ம இந்த லெஜெண்ட்ஸ் படத்தில் நடிச்சவங்க சுந்தரராஜன் சார் இருந்தார். அவர் பார்த்தோன்னே அதாவது தினைக்கு காமெடி தான் படத்தில், படத்தோட இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து பயங்கர காமெடி. சுந்தரராஜன் சார் வந்து கீழே நாங்கள் ஒரு நாள் ஷூட்டிங் முடிஞ்சால் அதே ஒரு இன்டோர் ஷூட்டிங் அங்கேயே தங்கிடுவோம். கீழே சப்போஸ் நாங்கள் லேட்டானா கூப்பிடுவார், ஏன்டா நானே கிளம்பி வந்து உட்காந்து உங்களுக்கு என்னடா லேட், ஏன்னா அவங்க ஃபேமிலி மாதிரி சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்காரு. வந்து கீழே வந்து உட்காந்துட்டு சாங் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. சந்திரிகா அவங்க சாங்கில் பண்ணும்போது சரியா பார்க்கல எங்களை. அபிநயா மாஸ்டர் வந்து சொல்லிட்டே இருக்காங்க, பாருமா பாருமா அப்படின்னு. சார் வந்து ஏமா அந்த பையனை பிடிக்கிறேன்னா நீ என்ன பாரு அப்படின்னா, இல்லை சார் அந்த பொண்ணு இல்லை சார் நான் அவரே பார்க்குறேன்னா அது அடுத்த டேக் ஓகே பண்ணுச்சு அந்த பொண்ணு. அந்த மாதிரி அடுத்த டெல்லிக்கு நடிச்சு சார் ஒரு நாள் அவர் கூட நடிச்சது சத்தியமாக நான் சார் வரைக்கும் மறக்க மாட்டேன். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவரை. என்னாச்சு, ட்ரிங்க்ஸ் சீன் ஆக்சுவல் நடிக்கும் போது உட்காந்து பேசிட்டே இருக்கோம். நானும் உங்கள் அப்பாவோட ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ டக்குன்னு ஒருத்தர் வந்தார் கும்பல்லேருந்து. டக்குன்னு சார் நம்ம பையன் சார், டேய் பப்ளிக்கில் அப்படி பேசாதரா அப்படின்னு சொல்லி அவரே அனுப்பிச்சி விட்டார். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் கூட பழகும் போதில்ல, ஒரு மதன் பாபு சார்ட்டாக இருக்கும், வையாபுரி சாராக இருக்கட்டும், நிறைய பேர் ஆக்சுவலி எங்களுக்கு வந்து அங்கே ஒரு எமோஷனல் அந்த சீக்வன்ஸே கிடையாது. எங்களுக்கு ஒரு நாளும் என்ஜாய் பண்ணி பண்ணோம். டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும், இட் வாஸ் ஃபன் ஆக்சுவலி. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்து ஆடியோ லான்ச் வச்சுட்டு நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ணுறாங்க. உங்களோட எல்லாரோட சப்போர்ட் வேணும். சப்போர்ட் இல்லாமல் வந்து எந்த விஷயமும் நடக்காது. லைஃப்லேயும் சரி, சினிமாலையும் சரி, ப்ரொஃபஷனும் சரி, ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் எல்லா விஷயமே நல்லபடியாக நடக்கும். ஸோ நீங்கள் எல்லாரும் உங்கள் சப்போர்ட்டில், உங்கள் பிளஸ்ஸிங்ஸ் அந்த விஷயத்தில் இந்த படம் நல்லபடியாக வெளில வந்து வரணும்னு தாழ்மையாக கேட்டுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.